எடுத்துட்டு வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிருக்கீங்க. உண்மையாவே சாரிங்க. கண்டிப்பா அடுத்த வாட்டி வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாத்தையுமே வாங்குவோம். இன்னும் சந்தோஷமா இருப்பேன். பாத்துட்டல கொஞ்சோண்டு நான் முதல்ல சொல்லிட்டேன் சாக்லேட்டா இருக்கணும். கிட்கேட் ஓரமா பார்த்தேன். இது என்னென்னமோ இருக்கு உள்ள. கிட்கேட் 2 இருப்பா அலையாரப்பா தரம்பா பங்கு பெரிய. ஏய் நம்ம 2 பேர் போட்டோ தான் போட்டுருக்காங்க. ஒரு பைக் கீ செயின், ஒரு நிமிஷம் கீ செயின்ல ஓ 2 பேத்துக்கு 2 கீ செயின். வாவ். இந்தா இது உனக்கு இது எனக்கு. அதே மாதிரி 2 பேத்துக்கு 2 சாக்லேட். ஓகே இந்த ஒன்னு உனக்கு இன்னொன்னு எனக்கு. அதே மாதிரி 2 பேத்துக்குமே ஒரு போட்டோ. வாவ் வாவ் வாவ். எனக்கு ஒன்னு நமக்கு ஒன்னு. அப்படியே இந்த டைம் டிராவலருக்கும் அடுத்த வாட்டி சேர்த்து போட்டு விட்டுருங்க. அஜீஸ் வாசன். வாவ் எவ்வளவு கியூட்டா வரைஞ்சிருக்காங்க பாருங்க. வாசன் அஜீஸ்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். கையாலேயே வரைஞ்சு அதை ஒரு பேப்பர்ல அதுக்கு பேர் A4 ஷீட்டோ சார்ட்லயே ஒட்டி அதை வந்து பண்ண லேமினேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு வந்து பண்ண நான் தாஜ்மஹால்ல எடுத்த போட்டோவை அதே மாதிரி ஒரஞ்சு A4 அதுக்கு பேர் என்ன இந்த ஷீட் சார்ட்ல ஒட்டி இது லேமினேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லவ் யூ டிடிஎஃப். ஆனா பேர் போடலையேங்க. உங்க பேர் போட்டு கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிருக்கேன். இன்ஸ்டா ஐடி கொடுத்துருங்க. ஆமா இங்க போட்டு பை போட்டு உங்க பேர் எழுதிருங்க. அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி போட்டுருங்க. ரொம்ப நன்றிங்க. லவ் யூ லவ் யூ லவ் யூ. வச்சிரு ஓரமா வச்சிரு. ஹாப்பி பர்த்டே வாசன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கிஃப்ட் பண்ணிருக்காங்க. இது ஓகே அன்பேக் பண்ணலாமா? இதையும் எங்க அம்மா அன்பேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எதையும் விடலையா மம்மி நீ? என்ன மம்மி நீ? என் பசங்க ஆசாசியா கிஃப்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து ஸ்வீட் பாக்ஸ். அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துவாங்க. ஆக்சிடென்டலா நான் மெயில் செக் பண்ற ஆளே இல்லைங்க. எப்பவுமே மெயில் செக் பண்ண மாட்டேன். நீங்க ஆக்சிடென்டலா செக் பண்ணும்போது டிடிஎஃப் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து ஸ்வீட் கொடுத்துருக்கேன் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. லவ் யூங்க லவ் யூங்க. ஓ இது மேட் பைரட்ஸ்ல இருந்தா கொடுத்துருக்காங்க. தி மேட் பைரட்ஸ் மை குட்டி ஸ்டோரி த மேடி V3 அபிஷியல் அப்படிங்கிறவங்க கிஃப்ட் பண்ணிருக்காங்க. மை பைக் ஜர்னி. ஓ அவங்களோட பைக் ஜர்னி சொல்லிருக்காங்கப்பா. அப்படியே எழுதி நம்ம கொடுத்துருக்காங்க. மை பைக் மை ஃபர்ஸ்ட் பைக் லைஃப். ஆமா இல்ல என்னோட லைஃப் பத்தி சொல்லிருக்காங்களா அவங்கள பத்தி சொல்லிருக்காங்க. பெயின் பிளேயிங் இன் மை லைஃப். வலிகள் விளையாடியது என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பைக் மிஸ் இஸ் டூ போரிங் லைஃப். வாவ் வாவ் வாவ். கண்டிப்பா நான் படிச்சு பாக்குறேங்க. கண்டிப்பா நான் படிச்சு பாக்குறேன். லவ் யூ டிடிஎஃப். அண்ட் வந்து வாசன் மாப்பிள்ள டிடிஎஃப் இதுவும் எழுதியிருக்காங்க. இதுல வந்து பாருங்க டிடிஎஃப் போட்டு நம்ம பைரோ போட்டோ என் போட்டோ அண்ட் வந்து இந்த 2 பிரதர்ஸோட போட்டோ கொடுத்துருக்காங்க. இந்த 2 பிரதர்ஸ் நம்மள பார்க்க வந்து 2 பிரதர்ஸ் நான் சொல்றேன். அதுல வந்து நம்மளோட இந்த பிரதர் ஆட் பண்ணியிருந்தா நான் இன்னும் ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பேன். ஆட் பண்ணல நானோட ஆட் பண்ணல. அவங்கள கேளுடா. உனக்கு இந்த பிரதர் தான் நானு தெரியல உனக்கு. ஓ இது நீயா? இது யார இதுதான் அந்த பையன். ஓகேவா? இது நம்ம பைரோ, இது நானு, இது நம்ம அஜி, இது வந்து அந்த பிரதர். நான் கூட இவன் போட்டோ போட்டு கொடுங்களேன் கேட்க வந்தேன். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க. லவ் யூ லவ் யூ லவ் யூ. சூப்பரா இருக்கு. வந்து இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்களேன். ஒரு மேகசின் மாதிரி. வாவ் எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. ஏது பத்திரமா வைங்க படிக்கணும். அது வந்து இன்னொரு கிஃப்ட்டுங்க TTF அப்படின்னு சொல்லி ஆசையை கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து இருக்கும் கண்ட்ரி செயினா சவுண்ட் வந்தா செயின் தானா? பிராக் லைட். ஹே சூப்பர்ப்பா. சிலுவை ஒண்ணு கொடுத்துருக்காங்க. எத்தனை சிலுவை அடையங்கப்பா. டீன்னு போட்டு இது ஸ்படிகமா நீ கேட்டுட்டே. ஆமாப்பா இது ஸ்படிகம். இது முஸ்லிமோட எப்படி சொல்றேன்? இது முஸ்லிம்டா. எது இதா? இது முஸ்லிமோடது கிடையாது. இது ஸ்படிகம் இந்து கொடுத்துருக்குது. நன்றி. ஒரு அம்மா என்னோட முடிய பிடிக்குது. ஓகே ஒரு ஸ்படிகம் மாலை ஹிந்துவோடது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜீசஸோட ஒரு சிலுவை போட்ட ஒரு கீ செயின் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா முருகரோட கீ செயின் கொடுத்துருக்காங்க. சோ கியூட் சோ கியூட். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா TTF முடி பிடிக்குதுடா. இது முடி பிடிக்குது. இது தஸ்மமணின்னு நினைக்கிறேன். ஏய் இது முடி ரொம்ப இழுக்குதுடா. ஒரே நிமிஷம்ங்க. டேய் நான் தான் சொன்னேன் தஸ்மமணி முஸ்லிமோடா. ஆமா ஒரே நிமிஷம் வாங்க. ஒரே நிமிஷம் வாங்க. ஒண்ணுமே பண்ணாத என்னால. என்னடா ஒண்ணும் பண்ணல. அது உனக்கு பிரம்தே. அது பிராண்டி. இல்ல ஏய் முடி பிடிக்குது. உண்மையாவே முடி இது தஸ்மமணி. இது கழுத்துல போடுறது இல்ல. இது வந்து கையில இப்படி பண்றது. டேய் அது வந்து இந்து தான பண்ணுவாங்க. முஸ்லிம் தான பண்ணுவாங்க. முஸ்லிம் பண்ணுவாங்க. இது முஸ்லிம் போடுறா. அப்ப முஸ்லிம் ஹிந்து கிறிஸ்டின் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ரொம்ப ஹாப்பிங்க ரொம்ப ஹாப்பிங்க. முஸ்லிம் பொருள் இல்லன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பா தெரியும் அது முஸ்லிம் பொருள். ஆமாடா. சரி அது குட்டி டப்பால என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அது
பிள்ளையார் இருக்காரா? ஓகே ஓகே ஓகே, ரொம்ப ஹாப்பிங்க. நான் ரொம்ப நாளாவே ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு முஸ்லீம் டிடிஎஃப் நமக்கு வந்து உனக்கு கிஃப்ட் பண்ணா போட்டுக்க போறேன். இது கழுத்துல போடக்கூடாது. இது போடக்கூடாது கழுத்துல போடக்கூடாது. அப்ப இது எங்க போடுறது? கையில வச்சுக்கிறது. இப்படி கையில போட்டுக்கணும். அப்படியே போடுறது இல்ல, இது வீட்ல வச்சுக்கிறது. வீட்ல வச்சுக்கணுமா? சரி, நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம். இத அப்படியே ஒரு டப்பாலேயே போட்டுருவீங்க. ஏய், ஒரு லெட்டர் எழுதிருக்காங்கப்பா. இருங்க. இது வாசன் மாப்பிள்ளைன்னு போட்டுருந்துச்சு. இல்ல டிடிஎஃப்னு போட்டுருந்துச்சு. ஹாய் டிடிஎஃப், என்னோட பேரு மணிகண்டன். விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி பர்த்டேனா. எப்பா விஷ் யூக்கு ஸ்பெல்லிங் தப்புப்பா. WHISH போட்டாங்க. நம்ம பசங்க அப்படிதான் இருப்பாங்க, விடு. நான் உங்க பெரிய ஃபேன். மை பிரதர், உங்களை என் பிரதரா பாக்குறேன். அதனால ஒரு சின்ன கிஃப்ட் சின்னதுதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்பா இது எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா? என் மனசு ரொம்ப தொட்டுட்டீங்கப்பா. சின்ன கிஃப்ட்லாம் இல்ல, இது பெரிய கிஃப்ட். நான் ஆக்சுவலி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஒரு பொருளை ஒரு தாயத்தை எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கு தெரியுமா? பட் நீங்க இந்த மாலை பேர் என்ன? இது திடீர்னு கேட்டா சொல்லுவேன். பஸ்பமணி எனக்காக கொடுத்திருக்கீங்க. ரொம்ப லவ் யூங்க. பட் இது ஸ்படிகம் மாலை இல்லையா? முடியலும் பிடிக்குதுப்பா, இழுக்குது, வலிக்குது. ரொம்ப நன்றிங்க. பட் இது கழுத்துல போட மாட்டாங்கன்னா, போட்டிருந்தா இப்போதைக்கு வந்து பண்ணா ஒரு ருத்ராட்ச மாலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பண்ணா நம்ம டிடிஎஃப் ஆசாசியா வந்து அந்த ஊர் பேர் என்னப்பா, வேளாங்கண்ணில கிஃப்ட் பண்ண இந்த சிலுவை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப டிடிஎஃப் கிஃப்ட் பண்ண இந்த வெள்ளி போட்டிருக்கேன். முஸ்லீம் வெள்ளி போடுவாங்களா, சோ வெள்ளி நினைச்சுக்கோ. அப்படியா? அப்படி நினைச்சுக்கிறா? இல்லப்பா, எனக்கு முஸ்லீம்காகவே ஒரு வெள்ளி போட்டுருமா. கையில சரி, வேணாம், கையில வச்சுக்க. பத்திரமான வைக்காத. இதையும் இது கூட சேர்த்து அங்க வை. நான் தனியா நான் வந்து முடிவு பண்ணிட்டேங்க. இனிமேல் என்ன பண்ணலான் இருக்கேன் தெரியுமா? இந்த ஹிந்துவோட பொருள், இந்த முஸ்லீமோட கிறிஸ்டினோட பொருள், அந்த வந்து முஸ்லீமோட பொருள் மூணுமே சேர்த்து ஒரு டாலர் மாதிரி பண்ணி வீட்டுல கழுத்துல போட்டுக்கலான் இருக்கீங்க. கோல்ட்ல போட்டுக்கலாம். எங்க அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க, தங்கத்துல ஏதாவது போடுறா, கழுத்துல எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. நான் தங்கத்தெல்லாம் பெருசா விரும்ப மாட்டேன். இல்லம்மா வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி போட்டு எங்க அம்மா தான் ஐடியா கொடுத்தாங்க. சரி போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டேன். அது வந்து அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். என்னோட ஃபேமிலி ஒரு கிடா வெட்டு வச்சு என்னோட ஃபேமிலி ஒரு கிடா வெட்டு வச்சிருக்காங்க. ஜூலை 3. இன்னைக்கு டேட் எவ்வளோ? ஜூலை 3. இன்னைக்கு ஜூலை 3. நைட் எல்லாம் ஜூலை 4 ஆயிடுச்சு. இன்னைக்கு 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஜூலை 4 ஆயிடுச்சு. அப்ப நேத்து ஜூலை 3 வர சண்டே. அதுக்கு கண்டிப்பா நீங்க வரணும். சாமி சாரி சாமி, நீங்க கோச்சிக்காதீங்க. நீங்க கொடுத்த கிஃப்டையே வந்து பண்ணா நான் ஜூலை 4, அதாவது 12 மணிக்கு மேலதான் வந்து பண்ண அன்பேக் பண்றேன். ஸோ வந்து கோச்சிக்காதீங்க. டைம் காமிச்சிருப்பா. ஸோ வந்து கோச்சிக்காதீங்க டிடிஎஃப். லவ் யூ. அதுல அப்படிதான் போட்டிருப்பாங்க ஜூலை 1ன்னு. பிரிடா அங்க பாரு. அது பாரு, ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாசத்துல நின்றுட்டு இருக்கு. ஓகே. அதுக்கு கண்டிப்பா நீங்க வரணும். என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்களும் என்னோட ஃபேமிலி மாதிரிதான். அச்சோ, ரொம்ப லவ் யூங்க. அதனால கூப்பிடுறேன். வரும்போது இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. 877894902929. கண்டிப்பா கூப்பிடுறேன். லொகேஷன் மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் கோவில். சாரி டிடிஎஃப் கோச்சுக்காதீங்க. கண்டிப்பா நான் இந்த நம்பருக்கு கால் பண்றேன். டோன்ட் வரி, கண்டிப்பா நான் கால் பண்ணுவேன். ஓகே, இப்ப இது வந்து அதுக்குள்ளேயே வச்சு கொடுப்பா. அதுக்குள்ள வைங்க, இந்த டப்பாக்குள்ள கரெக்டா. ஓகே, அடுத்தது வந்து நம்ம அன்பேக் பண்ணலாம். இந்த கிஃப்ட் கவர் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, பத்திரமா வைங்க. இந்த கீ செயின் ஆசாசியா கொடுத்துருக்காங்க, ஏதாவது பைக்ல போட்டு வைங்க. அண்ட் வந்து இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் நமக்கு வந்துச்சுங்க. இந்த ஒரே ஒரு பொருளா வந்திருக்கு. இதுவும் கிஃப்ட் பேக் பண்ணி தான் வந்திருக்கும். சில ஜீவராசிகள் யாராவது தெரியாமல் அதை வந்து அன்பேக் செய்து உள்ளே என்ன இருக்கு என்று பார்த்து இருப்பார்கள். பண்ணியாமா? இது அன்பேக் பண்ணியாமா? இல்லைங்களா? நோ. இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. இதுதான் டிடிஎஃப். அப்படி போட்டாங்களா? எங்க கூட டிடிஎஃப் இட்ஸ் மை ஹார்ட். அதாவது டிடிஎஃப் இட்ஸ் மை ஹார்ட். டிடிஎஃப் அங்கும் வார்த்தை அவர்களது ஹார்ட்டா. கிளி பல்லவரி. இது இல்லப்பா, பல்லாட வேணாம். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்குமா. எங்க அம்மா வச்சுட்டு எதையுமே பண்ண முடியலைங்க வேலை. பாருங்க, இது ஏதாவது குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. டிடிஎஃப் இட்ஸ் மை ஹார்ட். லவ் யூ டிடிஎஃப், லவ் யூ டிடிஎஃப். நீங்க தாங்க என்னோட ஹார்ட்டும். லவ் யூ கோர். ஐ லவ் யூ. ஐயோ, லவ் யூ டூ. ரொம்ப நன்றிங்க.
உங்களோட ஹார்ட்டை நான் பத்திரமா உடையாம நான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன். டோன்ட் வரி. பத்திரமா உள்ள வை.